ஃப்ரெண்ட்லி காலிங். ஐடி கம்பெனிலலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து ஒரு பெரிய அந்த கம்பெனியோட சிஇஓவா இருப்பாரு. இல்ல ஒரு பெரிய பொசிஷன், ஹை பொசிஷன்ல இருப்பாரு. இன்னொருத்தவங்க வந்து அங்க ஜாயின் பண்ண புது அசோசியேட் இன்ஜினியரா இருப்பாங்க. ஆனா எல்லாருமே அந்த அசோசியேட் இன்ஜினியர் கிடையாது. எல்லாருமே அந்த சிஇஓ இல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கவங்கள பேர் சொல்லி தான் அழைப்பாங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாவே இருந்தாலும், அது எவ்வளோ சின்னவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த பாகுபாடு இருக்காது. இது எத உணர்த்துது அப்டின்னா, நம்ம எல்லாரும் ஈக்குவல். நம்ம எல்லாரும் ஒரே டீம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே கொலாபரேட் பண்ணி வொர்க் பண்ண போறோம். அப்டின்றத உணர்த்துது. ஸோ இதே மாரி வீட்ல நம்ம எல்லாரும் ஒரே டீம். நம்ம எல்லாம் சேர்ந்து வொர்க் பண்ணலாம். கொலாபரேட் பண்ணி வொர்க் பண்ணலாம். அப்டின்னு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகே. அதுக்காக மருமக, மாமியார பார்த்து, ஏய் பூங்குழலி வாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம்." இல்ல மருமகன் மாமனார பார்த்து, "டேய் ரமேஷ் வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து மார்க்கெட் போலாம்." அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஆ அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லன்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ அடுத்தவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லன்னா, அத நம்ம பண்ணவே கூடாது. ஆ யோசிச்சு பாருங்க. ஃபேமிலிய இதே மாதிரி ஒண்ணாக்கி, ஒண்ணா செயல்படுறதுக்கு நம்ம என்னலாம் முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா சிங்கர் ஆயி உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.